தமிழக வெற்றிக் கழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் குறித்த ரகசிய தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த தகவலின்படி தாவைக்க தலைவர் நடிகர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. அதன்படி 1 வடசென்னையினுடைய பெரம்பூர் மற்றும் 2 டெல்டா பகுதியான திருச்சி கிழக்கு, இந்த 2 தொகுதிகளை அவர் தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தேர்வுக்கு முக்கிய காரணமே இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்குகளை ஒட்டுமொத்தமாக ஈர்க்கும் ஒரு தந்திரமான வியூகமாக தான் பார்க்கப்படுது. அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மற்ற நிர்வாகிகளான புஷி ஆனந்த் தி நகரிலும், அதே மாதிரி செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலும், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் தொகுதியிலும், அதே மாதிரி மதியழகன் கரூர் விஷயத்தில் கைதான மதியழகன் கரூர் தொகுதியிலும், சிபி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும், ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும், வெங்கட்ராமணன் மயிலாப்பூர் தொகுதியிலும், ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியிலும் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கட்சி தலைமை இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எதையும் அறிவிக்கவில்லை என்றாலும் நெருப்பில்லாமல் புகைய வாய்ப்பில்லை என்பதற்கேற்ப இது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதாகவே தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.